பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 25வது வசனம். ப்ராவர்ப்ஸ் புக் சாப்டர் 28 verse 25. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். பெருநெஞ்சனா நீங்கள் யாரெல்லாம் பெருமையோட மேட்டுமையோட இன்னும் கிரீடியோட இருக்காங்களோ, இன்னும் பேராசையோடு இருக்காங்களோ, அவங்களாம் என்ன சண்டை போடும்படியான ஒரு சூழ்நிலை. எதனால எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இருக்கிறது இன்னும் போராது, இன்னும் பேராசை பிடிச்சு பெருமை பிடிச்சு அலையிறவங்க என்ன பண்ணுறாங்க, சண்டையை ஊட்டும்படி சண்டை போடுற காரியமாக மாறுகிறது. அதே நேரத்தில் கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பானா. என்ன அர்த்தம்னாக்க, கர்த்தரை நம்ம நம்பி இருக்கச்சு நம்மக்கிட்ட என்ன ஆண்டவர் கொடுக்குறாரோ அது போதுங்கிற மனப்பான்மையோடு இருப்போம். அதில் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். செழித்தோங்கும்படியான ஒரு சமாதானத்தோட வாழும்படி ஆண்டவர் உதவி செய்வார். இந்த இடத்துல செழிப்புன்னு பார்த்தா வெறும் பொருளாதாரம் மாத்திரம் இல்லை, ஒரு மன அமைதி வருது, நமக்குள்ள ஒரு சமாதானம் வருது, சந்தோஷம் வருது இல்லையா, போருங்கிற ஒரு மனசு வருது. ஆனால் பெருமையோடும் பேராசையோடு இருக்கச்சு என்ன, அதன் நிமித்தம் அவன் என்ன பண்ணுறான், சண்டை போட்டு கொண்டே இருக்கிறதுனால அங்கே சண்டையை கலப்புறதுனால என்ன ஆகுது, அங்கே சமாதானம் கெட்டு போகுது. அந்த இடத்துல செழிப்பு இருக்கும்படியான ஒரு வார்த்தை கூட அங்கே இல்லை. நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கோம்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்படி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தெரிந்தோ தெரியாமலோ பெருமையினாலேயோ பேராசினாலேயோ இருந்து அதனால செழிப்பு வராமல் போயிருந்தா இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை நம்பி இருக்கச்சு, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான்ற வேத வசனங்க நிறைவேறும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை நோக்கி ஆண்டவரே இந்த காலை வேளையில் வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் நிறைவோடு இருக்க கர்த்தரையே நம்புகிறவன் செழிப்பான்ற வேத வசனம் நிறைவேறும்படி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. யார் யாரெல்லாம் இன்னும் அந்த செழிப்பை காண முடியாதபடிக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெருமையினாலேயோ இல்லை பேராசையினாலேயோ விழுந்து போய் சண்டையிலும் சச்சரவிலும் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்களோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகி குடும்பத்தில் சமாதானமும் செழிப்பும் சந்தோஷமும் வந்தது. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கும்படியாக, போதுங்கிற மனசு இருக்கும்படியாக, கர்த்தரை நம்பி இருக்கும்படியாக, அது நிமித்தம் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.